ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பில் என்கிறார். இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் எப்பொழுதும் அப்படியே இருந்துவிடவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துதான் இங்கே இவ்வளவு கிரகங்கள் இருக்கின்றன என்பது அறிவியலுடைய கூற்று. மாணிக்கவாசகர் இவற்றையெல்லாம் தன்னுடைய மெய்ஞானத்தின் மூலமாக உணர்ந்து பாடுகிறார் இந்த பாடலிலே. இந்த உலகம் ஆக்கப்பட்டது யாரால்? இறைவனால். ஆனால் இறைவனுக்கு ஆக்கம் கிடையாது. அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி. உனக்கு யார் தாய் தந்தை என்று சிவபெருமானை பார்த்து கேட்டால் அவருக்கு அதற்கு பதில் தெரியவே இல்லை. அதனால்தான் தலை கீழாக பேயுரு கொண்டு இமயமலை நோக்கி கைலாசம் நோக்கி நடந்து வந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து பார்வதி தேவி கேட்கிறார், பேயுரு கொண்டு வந்திருக்கும் இந்த அம்மை யார் என்று கேட்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறார், எம்மை பேணும் அம்மை கான் என்று. இறைவனுக்கும் தாயின் மீது ஒரு பாசம் வைத்து அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்திருக்கும் போலும். அதனால் தான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து அப்படி சொல்லுகிறார். ஆனால் அருளின் காரணமாக, எளிவந்த தன்மையின் காரணமாக இறைவன் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட சிவபெருமானுக்கு தோற்றம் என்பது இல்லை.